இயேசு இயேசு என்று சொல்லலானேன். As I keep on meditating the word, அந்த வார்த்தையை நான் தியானித்துக் கொண்டே இருக்கும்போது suddenly my spiritual eyes were open. திடீரென்று என் ஆவிக்குரிய கண்கள் திறந்தன. And in the heavens I saw the letter JESUS. வானங்களிலே JESUS என்ற எழுத்துக்களை பார்த்தேன். In very big golden letters. மிக பெரிய பொன்னெழுத்துக்களில் பார்த்தேன். So now when I saw the name, இப்பொழுது அந்த பெயரை நான் பார்த்ததும் I keep on meditating further. இன்னும் தொடர்ந்து மேற்கொண்டு தியானித்துக் கொண்டே இருந்தேன். And the word began to become like a brighter and brighter. அந்த வார்த்தை வர வர அதிக பிரகாசமாகி கொண்டே இருந்தது. And when it got brighter, அது பிரகாசிக்க தொடங்கிய போது it took on a form. ஒரு உருவம் எடுத்துக்கொண்டது. And I saw the Lord Jesus now standing there. இப்பொழுது கர்த்தராகிய இயேசுவானவர் அங்கே நின்று கொண்டிருக்கிறதை பார்த்தேன். I remembered the scripture. வசனம் என் ஞாபகத்துக்கு வந்து விட்டது. The word became flesh. வார்த்தை மாம்சமாகி. When I saw the Lord Jesus now, இப்பொழுது கர்த்தராகிய இயேசுவானவரை நான் பார்க்கும்போது I didn't stop there. அதோடு நான் நிறுத்தி விடவில்லை. I keep on meditating further. இன்னும் தொடர்ந்து மேற்கொண்டு தியானித்தேன். And just like what you read in Matthew chapter 17, மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிக்கிறது போலவே how the Lord when he was praying he was began to be transfigured. ஜெபிக்கிற நேரத்தில் கர்த்தராகிய இயேசுவானவர் அப்படியே மறுரூபமானார் அல்லவா? That's what I saw. அதைத்தான் நான் பார்த்தேன். He became to get brighter and brighter and brighter and brighter. வர வர அவர் அதிக பிரகாசமாகி கொண்டே இருந்தார். He became so bright எவ்வளவு பிரகாசமாகி விட்டார் என்றால் that I could no more see him. அதற்கு மேல் என்னால் அவரை பார்க்கவே முடியவில்லை. Now he was surrounded with a huge ball of consuming fire. இப்பொழுது அவர் ஒரு பிரம்மாண்டமான பட்சிக்கிற அக்கினி பந்தினால் சூழப்பட்டிருந்தார். And it was an awesome sight. அது பார்ப்பதற்கே கிடைப்பதற்குரிய மகத்துவமான காட்சி. And I keep on meditating further. மேற்கொண்டு நான் தியானித்துக் கொண்டே இருக்கையில் And that huge sun like ball of fire began to get brighter and brighter. சூரியனை போல பிரம்மாண்டமான அந்த நெருப்பு பந்து அதிக பிரகாசமாகி கொண்டே இருந்தது. When it reached a great maximum strength, அதனுடைய அதிகபட்ச உச்சக்கட்ட வீரியத்தை இது அடைந்ததும் the power knocked me down. அந்த வல்லமை என்னை இடித்து கீழே விழ தள்ளியது. That was how powerful the glory of God. தேவனுடைய மகிமை அவ்வளவுக்கு வல்லமை நிறைந்ததாகும். So now we can see the manifest glory of God. ஆகவே இப்பொழுது நாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். And when the mysteries and the knowledge of God revealed, தேவனுடைய ரகசியங்களும் தேவனை பற்றி அறிவும் வெளிப்படும் போது things that have been very hard to understand will be made manifest. புரிந்து கொள்வதற்கு மிகவும் கடினமான அரிதான விஷயங்கள் எல்லாம் எளிதாக வெளியரங்கமாகிவிடும். For example, உதாரணத்திற்கு if you read in Hebrews chapter 5 verse 10 and 11, எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தின் 10 11 வசனங்களை படித்தால் the apostle Paul writes about or teaches about the order of the Melchizedek. அப்போஸ்தலனாகிய பவுலடியார் மெல்கிசேதேக்கின் முறைமையை குறித்து நமக்கு எழுதி கற்றுக் கொடுத்து போதிக்கிறார். Then he stopped midway. அடுத்து அப்படியே பாதியில் நிறுத்திவிட்டார். And he writes saying, இப்படி எழுதி சொல்லுகிறார், oh, this is too hard to understand for now. இப்போதைக்கு இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்வதற்கு மிகவும் அரிதான கடினமான காரியம் என்கிறார். Because you are still baby Christians. ஏனென்றால் இன்னும் நீங்கள் குழந்தை கிறிஸ்தவராகவே இருக்கிறீர்களாம். Whenever I read that scripture, அந்த வசனத்தை நான் படிக்கும் போதெல்லாம் a great sorrow comes to my heart. ஒரு பெருந்துக்கம் என் இதயத்தை கவ்வும். Oh, if only the Hebrew Christians were matured enough, more revelation about the order of the Melchizedek will be given. எபிரேய கிறிஸ்தவர்கள் மட்டும் அன்றைக்கு தேர்ச்சி அடைந்து முதிர்ச்சி அடைந்திருந்திருப்பார்கள் என்றால் மெல்கிசேதேக்கின் முறைமையை பற்றிய அதிகமான வெளிப்பாடுகள் வெளியே வந்திருந்திருக்குமே. But that mystery, that secret will be made known in these days. ஆனால் இந்நாள் வரைக்கும் ரகசியமாகவே இருக்கும் அந்த மறைபொருள்கள் இந்த நாட்களில் வெளியரங்கமாகிவிடும். As it is written in 2 Corinthians chapter 2 verse 14. 2 கொரிந்தியர் 2:14 எழுதப்பட்டிருக்கிறது போலவே God will make the savor of his knowledge
made known to the people of God. தேவன் தம்மை அறிகிற அறிவின் வாசனையை உலக மக்கள் யாவரும் அறிந்து கொள்ளும்படி வெளிப்படுத்துவார். Secrets that have been made known to only a few will now be made known to all who truly seek the Lord. வெகு சில மனிதர்களுக்கென்று மாத்திரமே வெளிப்படுத்தப்பட்டிருந்த தேவனுடைய பரம ரகசியங்கள் உண்மையாய் அவரை தேடுகிற அனைவருக்கும் வெளிப்படுத்தப்படும். These secrets will include the revelation of special, very high ranking angels living in the higher realms of heaven. இந்த ரகசியம் பரலோக ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய மிகவும் உயர்ந்த ரகமான உன்னதமான பெரும் தூதர்களை பற்றிய ரகசியத்தையும் உள்ளடக்கியதே. These angels have never revealed themselves yet. இதுவரை இந்த தேவதூதர்கள் இன்னும் தங்களை வெளிப்படுத்தியதே இல்லை. But they will appear to the children of God in these last days to help them fight against the Antichrist and the beast. ஆனால் அந்த வகை பிரத்யேக சிறப்பு தூதர்கள் இந்த கடைசி நாட்களில் அந்தி கிறிஸ்துவை மிருகத்தை எதிர்த்து யுத்தம் பண்ணுவதற்கு உதவி செய்வதற்காக தேவனுடைய உண்மையான வீரர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் வெளிப்படுவார்கள். So when the saints said that, அந்த பரிசுத்தவான் இதை சொன்னபோது I perceive in my spirit என் ஆவிக்குள்ளாக நான் உணர்ந்தேன், those kinds of special angels must be like the one mentioned in Exodus chapter 23 verses 20 to 23. அந்த வகையான விசேஷத்த பிரத்யேக வகையை சார்ந்த தேவ தூதர்கள் நிச்சயமாக யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வரை சொல்லப்பட்டிருக்கிற ஒரு தூதனாகத்தான் இருக்க வேண்டும் என்று யூகித்துக் கொண்டேன். So the saint continued. அந்த பரிசுத்தவான் தொடர்ந்தார், The people of God must be true seekers of God during this day of the Lord, which will be a day of darkness. தேவனை தேடுகிற தேவனுடைய ஜனங்கள் இருளாய் இருக்கக்கூடிய அந்த காரிருளான நாட்களிலேயும் கூட தேவனை உண்மையாய் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். Please look at Zephaniah chapter 2 verse 3. செப்பனியா 2:3 வசனத்தை பாருங்கள். Seek the Lord, all you meek of the earth, who have upheld his justice. Seek righteousness, seek humility. It may be that you will be hidden in the day of the Lord's anger. தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். The scripture tells us very clearly. இந்த வசனம் நமக்கு மிக தெளிவுற சொல்லுகிறது. During the day of the Lord of darkness, இருளான கர்த்தருடைய அந்த காரிருளின் நாளின் போது you seek the Lord நீங்கள் கர்த்தரை தேடும் போயினால் and do righteousness நீதியை நடப்பித்தால் and humble yourselves before the Lord. கர்த்தருக்கு முன்பாக உங்களை மனதை தாழ்த்தினால் In the midst of all judgment being poured out everywhere, எவ்விடமும் எல்லா விதமான நியாய தீர்ப்புகளும் கொட்டி தீர்க்கப்படுகிறதன் மத்தியிலே the Lord will hide you like how he hid Noah and his family. நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் கர்த்தர் மறைத்து காத்தது போல் உங்களையும் ஒளித்து மறைப்பார். The Lord is the only true deliverer who gives light to all those who truly seek him. உண்மையாய் தம்மை தேடுகிற யாவருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கிற உண்மையான ஒரே விடுதலை நாயகர் கர்த்தர் மாத்திரமே. So till now I was just seated in the council and hear these three saints discuss. இதுவரைக்கும் ஆலோசனை சங்கத்தில் 3 பரிசுத்தவான்களோடும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவனோடு கூட நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். Then I asked them a question. இதை தொடர்ந்து ஒரு கேள்வி அவரிடத்தில் கேட்டேன். How will the day of the Lord be for the church? கர்த்தருடைய நாள் திருச்சபைக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும்? So a saint answered. ஆக ஒரு பரிசுத்தவான் பதிலளித்தார். It will be a day when God will judge falsehood, hypocrisy and uncleanness in the church. கள்ளத்தனத்தையும் திருச்சபைக்குள் இருக்கக்கூடிய மாய்மாலம் அசுத்தத்தை தேவன் நியாயம் தீர்க்கிற ஒரு நாளாக அது அமையும் என்றார். So the people of God must flee from it. ஆகவே தேவ ஜனங்கள் அதை விட்டு விலகி ஓடிவிட வேண்டுமாம். Flee from falsehood. பொய்மையின் கள்ளத்தனத்தை விட்டு விலகி ஓட வேண்டும். Flee from hypocrisy. மாய்மாலத்தை விட்டு ஓட வேண்டும். Flee from uncleanness. அசுத்தத்தை விட்டு அகன்றோட வேண்டும். 1 Corinthians chapter 6 verse 18. 1 கொரிந்தியர் 6:18 வசனம். 1 Timothy 6:11. 1 தீமோத்தேயு 6:11 வசனம். 2 Timothy 2:22. 2 தீமோத்தேயு 2:22.
Then the saint told me, பின்பு அந்த பரிசுத்தவான் என்னிடம் சொன்னார், look at the angel standing there. அங்கே நின்று கொண்டிருக்கிற தூதரை பாரும் என்றார். Only then I turned to my right and I saw an angel standing there with a broom-like instrument in his hand. அப்பொழுதுதான் நான் என் கண்களை அந்த பக்கம் திருப்பி பார்த்த பொழுது துடப்பத்தை போன்ற ஒரு கருவியை தன் கையில் வைத்துக்கொண்டு ஒரு தூதன் நிற்கிறதை கவனித்தேன். The saint said, பரிசுத்தவான் சொன்னார், this is the angel that will clean away all the chaff in the church. திருச்சபைக்குள் இருக்கும் பதரையெல்லாம் துடைத்தகற்று சுத்தம் பண்ணுகிற தூதன் இவரே என்றார். The Lord Jesus said similar thing in Matthew chapter 3 verse 12. மத்தேயு 3:12 வசனத்தில் இதற்கிணையான அதே காரியத்தை கர்த்தராகிய இயேசுவானவரும் சொல்லி இருக்கிறார். So what is the chaff? பதர் என்றால் என்ன? It is adultery, அது விபச்சாரம், falsehood, கள்ளத்தன, பொய்மை, unholiness, பரிசுத்தமின்மை, uncleanness, அசுத்தம், and all forms of unrighteousness. எல்லா விதமான அநீதியும் அநியாயங்களும். When this angel will begin to sweep the chaff, இந்த தூதன் பதரை பெருக்க ஆரம்பிக்கும் போது the people who refuses to mend their ways will be cleaned out of the churches. தங்கள் வழிகளை சீர்படுத்திக் கொள்ள மறுக்கிற ஜனங்கள் எல்லாரும் திருச்சபையை விட்டு துடைத்தெறியப்படுவார்கள். Luke chapter 3 verse 17. லூக்கா 3:17. And the people who was cleaned, swept out of the churches, திருச்சபை விட்டு துடைத்தெறியப்பட்ட இந்த ஜனங்கள் they will then go and join themselves with such other like-minded people. அவர்கள் போய் தங்களைப் போல மனதை உடைய ஜனங்களோடு சேர்ந்து கரம் கோர்த்துக் கொள்வார்கள். And they will yoke themselves to unclean spirits of deception. வஞ்சிக்கிற அசுத்த ஆவிகளின் நுகத்தோடு தங்களை பிணைத்துக் கொள்வார்கள். And they will say, அவங்க சொல்லுவார்கள், God told us to start our own church. தேவன் எங்களை சொந்தமாய் சபை ஆரம்பிக்க சொன்னார். God told us to start our own ministry. நாங்கள் சொந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும்படி கர்த்தர் எங்களை நடத்தினார். God told us don't mix with anybody. யாரோடையும் நீங்க சேரக்கூடாது என்று கர்த்தர் எங்களுக்கு சொல்லிவிட்டார். Stay exclusively all by yourself. நீங்களாக மட்டும் தனித்து தரித்திருங்கள் என்று சொல்லிவிட்டார். You are the only true revelation of the last days. நீங்கள் மட்டுமே உண்மையான கடைசி கால வெளிப்பாடுகள் என்று சொல்லிவிட்டார். These are all deception from the pit of hell. இவைகள் அனைத்தும் பாதாள படுகொலிலிருந்து வெளிவந்த வஞ்சகங்களாகும். And you will open the door to false spiritual experiences. பொய்யான ஆவிக்குரிய அனுபவங்கள் உங்களை ஆக்கிரமிப்பதற்கு இடம் கொடுத்து வாழ்க்கை திறந்து கொடுத்து விட நேரிடும். I know of many people who have been deceived like that. இப்படி வஞ்சிக்கப்பட்டிருக்கிற அநேகரை நான் அறிந்திருக்கிறேன். And they all say a similar thing. எல்லாரும் ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க. The Lord told us not to mix with others. யாரோட எங்களை சேரக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லிட்டாருங்க. The Lord told us you just pray by yourself. நீங்களே ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் எங்ககிட்ட பேசிவிட்டார். See, this is contrary to the scriptures. இது வேத வாக்கியங்களுக்கு முரணான கருத்து அல்லவா? The scripture says, do not forsake the assembling together with the saints. பரிசுத்தவான்களாக சபை கூடி வருகிற பாக்கியத்தை நீங்கள் விட்டு விடாதீர்கள் என்று வசனம் அறிவுறுத்துகிறது. The very purpose for the church. திருச்சபை நிறுவப்பட்டிருக்கிற நோக்கமே Ephesians chapter 2 verses 20 to 22. எபேசியர் 2:20 முதல் 22 வரை உள்ள வசனங்களில் When the believers are all gathered together விசுவாசிகள் அனைவரும் ஏகமாக ஒன்று கூடி வரும்போது in one body and one spirit, ஒரே சரீரமாக ஒரே ஆவியோடு இருக்கிறார்கள். the glory of God is made manifest. அப்பொழுது தேவனுடைய மகிமை எங்கே வெளியரங்கமாகும். And Ephesians chapter 4 verses 11 to 13 says, எபேசியர் 4:11 முதல் 13 வரை உள்ள வசனங்கள் சொல்லுகின்றன. the purpose for the church, திருச்சபைக்கான நோக்கமே that all believers will be built up together விசுவாசிகள் அனைவரும் ஏகமாக கட்டி எழுப்பப்பட வேண்டும். in the unity of faith விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டில் தேர வேண்டும். until they grow into the full stature of the knowledge of the Lord Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை அறிகிற அறிவில் அந்த பூரண நிறைவை அடைகிற வரைக்கும் தேர வேண்டுமாம். And also for the work of ministry. அதோடு கூட ஊழிய கிரியைகளுக்காக ஆயத்தம் பண்ணப்பட வேண்டும். Only the false spirits of deceptions will begin to speak to you to be exclusive. வஞ்சகத்துக்கு ஏதுவான பொய்யான ஆவிகள் தான் யாரோடையும் சேராமல் நீங்கள் தனியே பிரிந்து போகும்படி உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும். If you have unknowingly been yoked with the spirits of deception all these days, ஒருவேளை உங்களுக்கும் தெரியாமல் அறியாமை நிமித்தம் வஞ்சகத்தின் ஆவியோடு இன்று வரைக்கும் நீங்கள் நுகத்தில் பிணைந்து கிடப்பீர்கள் என்றால் I humbly ask you to come out of it. தயவு செய்து அதன் பிடியிலிருந்து விடுபட்டு வெளியே வந்தபடி தாழ்மையாய் உங்களிடத்தில் வேண்டுகிறேன். Humble yourselves. உங்களை தாழ்த்துங்கள்.
Acknowledge that you have been deceived வஞ்சிக்கப்பட்டு விட்டேனே என்று ஒப்புக்கொள்ளுங்கள். and go and join a good church near your place உங்கள் இடத்துக்கு அருகில் இருக்கும் நல்லதொரு திருச்சபையில் போய் இணைந்து கொள்ளுங்கள். and be yoked together with the members of the body of Christ. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையின் அங்கத்தினர்களோடு நுகத்தில் இணைந்து கொள்ளுங்கள். Then the third saint said, அடுத்து மூன்றாவது பரிசுத்தவான் சொன்னார், deception will ride high during the day of the Lord. கர்த்தருடைய நாளின் போது வஞ்சகம் தலைவரித்தாடும். 2 Thessalonians chapter 2 verses 9 to 10. 2 தெசலோனிக்கர் 2:9-10 வசனங்கள். That too is the day of the Lord, அதுவும் கூட கர்த்தருடைய நாள்தானாம். because he has determined to turn them over to delusion because of their stubbornness. ஏனென்றால் அவர்களுடைய மன கடினத்தின் நிமித்தம் அவர்களை வஞ்சகத்துக்கு ஒப்புக்கொடுக்க அவர் தீர்மானித்து விட்டார். 2 Thessalonians chapter 2 verse 11. 2 தெசலோனிக்கர் 2:11 வசனம். No matter how much God's grace reaches out, எவ்வளவுக்கு அதிகமாக தேவனுடைய கிருபை வெளிப்பட நம்மை சந்திக்க வந்து கொண்டிருந்தாலும் சரி, those who are under deception will be stubborn in their hearts. வஞ்சகத்தின் பிடியில் சிக்கியிருப்பவர்கள் தங்கள் இருதயத்திலே பிடிவாதம் பிடிக்கிற மன கடினத்தில் தான் இருப்பார்கள். And because of their pride, they cannot humble themselves. அவர்களுக்குள் இருக்கிற தற்பெருமையின் நிமித்தம் அவர்களால் தங்களை தாழ்மைப்படுத்தவே முடியாது. Now listen. இப்பொழுது கவனியுங்கள். Then when the patience of God runs out, இந்த நிலையில் கர்த்தர் தம்முடைய பொறுமையை இழக்கும் போது then he turns them over to delusion. அவர்களை இந்த மாயைக்கு ஒப்பு கொடுத்து விடுகிறார். He turns them over to delusion. அவர் அழிந்து போகும் மாயைக்கு அவர்களை ஒப்பு கொடுத்து விடுகிறார். This is what will happen. இதுதான் நடக்கும். So those who have been turned over to disillusion, இப்படிப்பட்ட வஞ்சக மாயைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள், they are the false believers who will turn against and betray the true believers of God in the last days. கடைசி நாட்களில் மெய்யான தேவனுடைய விசுவாசிகளுக்கு எதிராக செயல்பட்டு அவர்களை காட்டிக் கொடுக்கக்கூடிய துரோகிகளான கள்ள விசுவாசிகளாய் அவர்கள்தான் வலம் வருவார்கள். Matthew chapter 24 verse 10. மத்தேயு 24:10. Mark chapter 13 verse 12. மார்க்கு 13:12. As it happened in the days of Daniel. தானியேலின் நாட்களில் நடந்தது போலவே. What happened during their days? தானியேல் நாட்களின் போது என்ன நடந்தது? In Daniel chapter 3 and chapter 6. தானியேல் 3-6 அதிகாரங்களில் there were persecutions against the believers. விசுவாசிகளுக்கு எதிரான உபத்திரவம் தாண்டவம் ஆடியது. So shall it happen in your days. உங்கள் நாட்களிலேயும் அப்படியே நடக்கும். Daniel chapter 7 verse 21. தானியேல் 7:21. where it says the beast will make war with the saints of God. அந்த மிருகம் தேவனுடைய பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணிட்டு என்று வாசிக்கிறோம். In Daniel chapter 3 we read that King Nebuchadnezzar made a huge statue and demanded worship. நேபுகாத் நேச்சார் பேரரசன் ஒரு பெரிய பொன் சிலையை நிறுவி அதை வணங்கி வழிபட வேண்டும் என்று நிர்பந்தித்ததை தானியேல் 3 அதிகாரத்தில் படிக்கிறோம். And in Revelation chapter 13 verse 14 we read வெளிப்படுத்தல் 13:14 படிக்கிறோம் that the false prophet will raise up a huge image for the Antichrist and demand global worship. கள்ள தீர்க்கதரிசியும் அந்தி கிறிஸ்துவுக்கு ஒரு பெரிய சிலையை நிறுவி அதை வணங்கி ஆராதிக்க வேண்டும் என்று உலக மக்கள் எல்லாரையும் நிர்பந்தித்து கட்டாயப்படுத்துவான். In Daniel chapter 6 we read தானியேல் 6 அதிகாரத்தில் படிக்கிறோம். a law was passed in the land that no one should pray to any other god except the king. ராஜாவை தவிர தேசத்தில் இருக்கிற வேறு யாரும் எந்த தெய்வத்தையும் வணங்கி ஜெபிக்க கூடாது என்ற ஒரு கட்டளை தேசத்தில் பிறந்தது. In Revelation chapter 13 verses 14 to 17 we read வெளிப்படுத்தல் 13:14 முதல் 17 வரை படிக்கிறோம். and in the last days a global law will be created. கடைசி நாட்களில் உலகளாவிய ஒரு பெரும் சட்டம் இயற்றப்படும். Everyone must worship the beast உலக மக்கள் அனைவரும் மிருகத்தை தான் வணங்க வேண்டும் and accept his mark. அந்த அவருடைய குறியீட்டின் முத்திரையை தரித்துக் கொள்ள வேண்டும். This too is the day of the Lord. இதுவும் கூட கர்த்தருடைய நாளே ஆகும். How? எப்படி? For he will give the devil permission to try his people that they may be washed white by the blood of the Lamb of God. தேவாட்டுக்குட்டியானவரின் திரு ரத்தத்தினால் கழுவி வெண்மையாக்கப்படுவதற்கு ஏதுவாக பொல்லாத பிசாசு தேவனுடைய ஜனங்களை சோதித்து பார்க்க அவர் அனுமதி கொடுப்பார். Revelation chapter 13 verse 7. வெளிப்படுத்தல் 13:7. God will give permission to the beast
to war against the saints of God. தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண மிருகத்துக்கு தேவன் அனுமதி கொடுக்கிறார். So the counsel that the saints gave is persevere. அந்த பரிசுத்தவான்கள் கொடுத்த ஆலோசனை என்னவென்றால் விடாமுயற்சியோடு பொறுமையை காத்துக்கொள்ள சொல்லுகிறார். If you persevere during those days, அந்த நாட்களின் போது நீங்கள் விட்டு கொடுத்து விடாமல் உறுதியாயிருந்தால் you will be preserved by the Lord in the evil day. அந்த தீங்கு நாளில் நீங்கள் கர்த்தரால் காப்பாற்றப்படுவீர்கள். Revelation chapter 14 verse 12. வெளிப்படுத்தல் 14:12. Then the second saint added, அடுத்தது இரண்டாவது பரிசுத்தவான் மேற்கூட்டி சொல்லுகிறார், which too is the day of the Lord. இதுவும் கூட கர்த்தருடைய நாள் தானோ என்று சொல்லுகிறார். So all these things will take place in the day of the Lord. ஆகவே இவைகள் எல்லாமே கர்த்தருடைய நாள்